வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். நடிகர் அஜித்துடைய தாயார் நேற்று காலையில 7 மணி அளவுல உயிரிழந்தாங்க அப்படிங்கிற அந்த செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல ரொம்பவே அதிகமா வைரல் ஆக்கிட்டு வருது. நடிகர் அஜித்துடைய தாயார் உயிரிழந்திருக்காங்க வயது மூப்பு காரணமாக. இந்த விஷயம் எல்லாரையும் சோகத்துல ஆழ்த்திருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நடிகர் அஜித் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தன்னோட சொந்த திறமையாலையும் தன்னுடைய கடின உழைப்பாலும் சினிமாவுல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. உலகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள்ல ரொம்பவே முக்கியமான நடிகரா அஜித் பார்க்கப்படுறாரு. சினிமாவை தாண்டி அவர் கார் ரேஸ்லயுமே ரொம்ப ஈடுபாடோட இந்த வயசுலயும் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அவர் பேஷனை நோக்கி ஓடினாலும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விதமா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்துட்டு இருக்காரு நடிகர் அஜித். அவரை கொண்டாடாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எப்பவுமே நடிகர் அஜித் தான் கூட இருக்கிறவங்க சேஃபா இருக்கணும், அதே நேரத்துல பொதுமக்கள் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும், நமக்காக யாரும் அவங்க லைஃப ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். அதனாலதான் எப்பவுமே அவரோட ஃபேன்ஸுக்கு உங்க லைஃப பாருங்க, நீங்க படிங்க, வேலைக்கு போங்க, உங்க ஃபேமிலிய பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நேத்து காலையில 7 மணி அளவுல அஜித் அவர்களுடைய தாயார் மோகினிமணி அம்மா காலமாயிருக்காங்க. 84 வயதாகக்கூடிய அவங்க வயது மூப்பின் காரணமாக மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்க. கொஞ்ச நாளா அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. ஒரு தனியார் மருத்துவமனையில சென்று அவங்க சிகிச்சையும் பெற்றிருக்காங்க. அந்த நிலையில தான் நேத்து காலையில 7 மணி அளவுல உயிரிழந்திருக்காங்க. நடிகர் அஜித் துபாயில கார் ரேஸுக்கான ட்ரைனிங்லயும் கோச்சிங்லயும் இருந்துட்டு இருந்தாரு. அவரால் உடனே வர முடியாம ரொம்பவே டிலே பண்ணி நேத்து நைட்டு தான் அவரால் வர முடிஞ்சது. சென்னை ஏர்போர்ட்ல இறங்கின உடனே கலங்கிய ஒரு கண்ணீரோட தான் அவர் கார்ல ஏறியே உட்கார்ந்தாரு. இந்த வீடியோவும் சோசியல் மீடியால ரொம்பவே அதிகமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அஜித் வந்த செய்தியை கேட்டு உடனே நம்மளோட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களும் நேர்ல அஞ்சலி செலுத்தி அஜித் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் வரும்போது கூட த்ரிஷாவும் வந்திருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் தான் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதலமைச்சரா பதவி ஏற்கிற அன்னைக்கு த்ரிஷா வந்ததுதான் ரொம்ப பெரிய விமர்சனமா பேசப்பட்டது. காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அதாவது விஜய் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ்க்கு அப்புறமா தான் ஏஜிஎஸ் அவங்க வீட்டுல நடந்த ஒரு கல்யாணத்துக்காக பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேருமே ஒரே மாதிரி காஸ்டியூம்ல ஒரே கார்ல போய் இறங்கின விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வெடிச்சது. இத பத்தி பேசாதவங்க இருக்கவே முடியாது. எல்லாருமே இதை ரொம்பவே விமர்சனம் பண்ணி பேசினாங்க. நடிகர்கள்லே பல பேர் பாத்தீங்கன்னா விஜய்க்கு அறிவுரை சொல்ற விதமாவும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் விமர்சனங்களுக்கு குறையாம தான் இடம்பெற்று வருது. இந்த நிலையில நேத்து முதலமைச்சர் அவர்கள் அஜித்துடைய தாயாரை பாக்குறதுக்கு தனியா தானே மாலை மரியாதை செலுத்திருக்கணும். அவர் எதுக்காக த்ரிஷாவை கூப்பிட்டுட்டு போனாரு, அதுவும் ஒரே கார்ல 2 பேரும் போறாங்க. இது அவருடைய பதவிக்கே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா வரும். இது ரொம்ப ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய விதமா தான் இருக்கும். மக்கள் எல்லாருமே எவ்வளோ பிரச்சனைகள் முதலமைச்சருக்கு வந்திருந்தாலும், அதாவது அவர் முதலமைச்சரா ஆகிறதுக்கு முன்னாடியும் ஆனதுக்கு அப்புறமும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர் கூட ஸ்டாண்ட் பண்ணாங்க. முக்கியமா அவருக்கு எல்லாருமே ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. அதனாலதான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. பொதுமக்களை தாண்டி குழந்தைகள் அவரை ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்பட்டது. எல்லா விஷயத்திலும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நம்மளோட முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு சில தவறுகளால தான் பெரிய அளவுல பேசப்படுறாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது அவரோட பர்சனல் விஷயம் தான். பட் அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு முதலமைச்சரா அவர் இப்ப ஆனதுக்கு அப்புறமா அவரோட பர்சனல் லைஃப் இல்லாட்டி அவரோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பல சினிமா ஆர்வலர்களும் சரி பல அரசியல் ஆர்வலர்களும் சரி எல்லாருமே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவர் நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கே டைம் இருக்காது, பொதுமக்களுக்கு என்ன வேணுங்கிறத யோசிச்சு செய்யறதுக்கு டைம் இருக்காது.
இருக்காது. 2 பேருமே ஒண்ணா வராங்க அப்படின்னா ஒரே வீட்ல தான் தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகளும் பரவிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த மாதம் வந்து சங்கீதா, விஜய் இவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் வந்து ஹியரிங் வரப்போகுது. பட் அதுக்கு வந்து அவர் போக மாட்டாரு. ஆனா அவருடைய வக்கீல் தரப்பு கண்டிப்பா அங்க ஆஜராகி பதில் சொல்லியே ஆகணும். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா, கண்டிப்பா இந்த தடவை வந்து விவாகரத்து கிடைச்சிரும். இவங்களோட முதல் முறையிலேயே வந்து விவாகரத்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அவர் வந்து த்ரிஷாவை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் நடக்கும். ஸோ கண்டிப்பா வந்து த்ரிஷா கட்சி ரீதியாவுமே உள்ள வந்துருவாங்க. அதனாலதான் இப்ப வந்து மத்த படங்கள்ல கமிட் ஆகல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் எல்லாருமே பேசிக்கிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். வேற எதுக்கு வேணாலும் அவர் ஒண்ணா போயிருக்கலாம். ஆனா இதுக்கு வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே அஜித் அவர்கள் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது 2023ல அஜித் அவர்களுடைய அப்பா சுப்பிரமணியம் இறந்து போனாங்க. அப்பவும் அவர் இதே ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருந்தார். அதாவது இறப்பு அப்படிங்கிறது எங்க வீட்ல நடந்துருச்சு. இதுக்கு எங்களோட சாங்கியம், சம்பிரதாயம், சடங்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்க முறைப்படி பண்ணணும். அதனால யாரும் வந்து வெளியாட்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது எங்களோட பர்சனல் விஷயம். அதனால இதை நாங்க பாத்துக்கிறோம். சோ இதுக்கு வந்து நாங்க செய்யணும் முழுமையா, அமைதியான முறையில இந்த நல்லடக்கம் நடக்கணும். அதனால யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதுல யாரும் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதே அறிக்கை தான் இப்போ நேத்து அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமாவும் அவர் கொடுத்திருக்காரு. சோ இது வந்து எங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித், த்ரிஷா வர்றத கண்டிப்பா விரும்பி இருக்க மாட்டாரு அப்படின்னு தான் அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. சோ இதை வந்து கண்டிப்பா முதலமைச்சர் அவர்கள் அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் 2 பேரும் ஒன்னா போனது திரும்பவும் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா கிளம்பும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் முதலமைச்சர் விஜய் கூட த்ரிஷா இன்னும் எவ்வளவு டிராவல் பண்ணுவாங்க. சோ அவங்களால இவரோட பதவிக்கும் இவரோட வேலைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு. பொதுவா சொல்லணும் அப்படின்னா எதிர்கட்சிக்கோ இல்ல மத்த கட்சிகளுக்கோ ஏதாவது ஒரு சின்ன துருப்பு கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இதை வச்சு பெரிய அளவுல பேசுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வகையில முதலமைச்சர் அவர்கள் த்ரிஷாவோட அஜித் அவங்களுடைய வீட்டுக்கு போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் அவரு சொல்லுங்க, குழந்தைங்க பார்க்குறாங்க. இங்கே வந்துடும். ஆனால் இருக்கிறாங்க குழந்தைங்க பார்க்குறாங்க. குழந்தைங்க Thank you.